நான் சாப்பிட போகிறேன், நான் விளையாட போகிறேன், நான் படிக்க போகிறேன், நான் தூங்க போகிறேன், இந்த மாதிரிலாம் நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா? இதுக்கெல்லாம் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் ஒரு செயல் செய்ய போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ கோயிங் டு அப்படிங்கிற இந்த ப்ரைஸ் வந்து யூஸ் பண்ணி சொல்லணும். இந்த கோயிங் டுங்கிற இந்த ப்ரைஸ்க்கு அப்புறம் நம்ம எந்த செயல் செய்ய போகிறோமோ அந்த செயலோட வேர்ப் வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் சாப்பிட போகிறேன்னு சொல்கிறதுக்கு ஐ ஆம் கோயிங் டு ஈட், ஐ ஆம் கோயிங் டு ஈட். நான் விளையாட போகிறேன்னு சொல்கிறதுக்கு ஐ ஆம் கோயிங் டு ப்ளே, ஐ ஆம் கோயிங் டு ப்ளே. நான் தூங்க போகிறேன்னு சொல்கிறதுக்கு ஐ ஆம் கோயிங் டு ஸ்லீப், ஐ ஆம் கோயிங் டு ஸ்லீப். நான் படிக்க போகிறேன்னு சொல்கிறதுக்கு ஐ ஆம் கோயிங் டு ஸ்டடி, ஐ ஆம் கோயிங் டு ஸ்டடி. நான் புக்கு வாசிக்க போகிறேன்னு சொல்கிறதுக்கு ஐ ஆம் கோயிங் டு ரீட் அ புக், ஐ ஆம் கோயிங் டு ரீட் அ புக். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு செயல் செய்ய போகிறேன்னு சொல்கிறதுக்கு கோயிங் டு அப்படிங்கிற இந்த ப்ரைஸ் யூஸ் பண்ணி சொல்லணும். ஸோ இனிமேல் நீங்கள் உங்களோட ஸ்போக்கனில் இந்த கோயிங் டு அப்படிங்கிற இந்த ப்ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சமைக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தமிழ் மூலமாக இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.